ஒரு உலோக கலவையில் 30% தாமிரம், 40% துத்தநாகம், மீதி நிக்கல் உள்ளது. 20 கிலோகிராம் உள்ள இந்த உலோக கலவையின் நிக்கலின் அளவையாது. சரிங்களா? ஸோ இதான் வந்து சம்மு. ஸோ என்ன கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே தனித்தனி பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதாவது இவ்வளோ ஒரு உலோக கலவை இருக்கு. சரிங்களா? அது வந்து எவ்வளோ கிலோகிராம்? 20 கிலோ இருக்கு. சரிங்களா? ஒரு உலோக கலவையோட உலோக கலவையோட டோட்டல் வெயிட் எவ்வளோனா 20 kg. சரிங்களா? பட் அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் துத்தநாகம் வந்து ஒரு 40% இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 30% 40% கூட்டினா எவ்வளோ வருதுன்னா 70% தான் வருது. சரிங்களா? ஸோ ஒரு பொருள்னா அது 100% இருக்கணும். ஸோ நமக்கு என்ன இருக்கு 70% தான் இருக்கு. பேலன்ஸ் எவ்வளோ 30% என்ன இருக்குன்னே தரல. சரிங்களா? ஸோ அப்போ மீதி 30% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பொருள் வந்து சம்ஸ்லாம் கொடுக்கல. சரிங்களா? 30% வந்து என்னது என்ன அப்படின்னு தெரியல. அது ஒரு எக்ஸ் அப்படிங்கிற பொருள் கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு 100% இப்போ வந்து இருக்கு. சரிங்களா? இது 100%. ஸோ 100%ல தாமிரத்தோட பர்சன்டேஜ் மட்டும் எவ்வளோனா 30%. சரிங்களா? ஸோ அப்போ 30% மட்டும் நீங்கள் டைரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். அப்போ 20 kgல சரி 20 kgல 30% எவ்வளோ இப்படிங்கிற மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். சரிங்களா? சப்போஸ் இங்கே வேற ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ வேற எதுவும் கொடுக்கலங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக 30% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? அப்போ 30% என்ன வரும் நமக்கு? அதான் வந்து நமக்கு இந்த நிக்கல். ஸோ இதுதான் நிக்கல்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஏன்னா தாமிரம் துத்தநாகம் கொடுத்துருக்காங்க 30% 40%. இந்த 30% வந்து நிக்கலாக இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ ஏன்னா இங்கே நிக்கல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம 30% எடுத்து என்ன பண்ணுறோம் டேரெக்டாக கேன்சல் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ 3 6 கிலோகிராம். ஸோ இப்போ 6 கிலோ என்னவா இருக்கும் கண்டிப்பாக நிக்கல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா தாமிரம் இங்கே கொடுத்துருக்காங்க, துத்தநாகம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பேலன்ஸ் 30% நிக்கல் வந்து இருக்கும். சரிங்களா? இது ஒரு 30%, இது ஒரு 40%. இந்த எக்ஸுங்கிறது என்னவா இருக்கும் கண்டிப்பாக நிக்கலாக இருக்கும் நம்ம அசியூம் பண்ணிட்டு ஸோ 20ல் 30% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ 6 கிலோகிராம். புரிஞ்சுதுங்களா? யாருக்கா புரியாமல் இருக்கா இந்த மெத்தடு? ஓகே அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? சம் எழுதிக்கோங்க அடுத்தது. ஒரு ஆடையின் விலை ரூபாய் 2100 ரூபாய் 2520
அதிகரிக்கின்றது அப்படின்னா அதிகரிப்பு சதவீதம் என்ன? அதிகரிப்பு. ஸோ இப்போ என்னன்னா ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதோட ட்ரெஸ் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ 2200லேருந்து 2520. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கு, விலையில எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதிகரிப்பு சதவீதத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரேட் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும்? ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கிறோம். ஸோ 2100 கழிச்சா எவ்வளோ இருக்கும்? 420 ரூபா வந்து ஜாஸ்தியாகும். சரி, இந்த ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அப்போ 420ங்கிறது அதிகரித்த விலை. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அதிகரிப்பு சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எதிலிருந்து அதிகரிச்சிருக்கு? 2100லேருந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ அப்போ 420ங்கிறது 2100லேருந்து அதிகரிச்சதுனால இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்காக இன்ட்டு 100 போட்டோம். சரிங்களா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் ஆன்சர் வரும். ஸோ இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் கேன்சல் ஆகிடும். ஸோ 21 வந்து பார்த்தீங்கன்னா 42 2 டைம்ஸ் இப்போ 20. ஸோ இப்போ 20% வந்து அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? 20% விலை வந்து அதிகரிப்பு அப்படிங்கிறத ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? புரியலன்னா கேளுங்க, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ அடுத்தது. ஸோ இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு நகரில் ஆண்கள் 40%, பெண்கள் 30%, மீதியுள்ளோர் குழந்தைகள். அந்நகரின் மொத்த மக்கள் 1200 பேர் எனில் குழந்தைகளின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. என்ன ஆன்சர் வருதுங்க? ஸோ ஆண்கள் வந்து 40% சொல்லியாச்சு, பெண்கள் வந்து 30% சொல்லியாச்சு. பேலன்ஸ் யார் இருக்கும்? குழந்தைகள் தான் சொல்லணும். சரிங்களா? ஸோ அப்போ 40 30 70, இவங்களும் ஒரு 30% இருப்பாங்க. ஸோ தான் 100% நமக்கு வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? குழந்தைகள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. மொத்த மக்கள் தொகை 1200னா அதில் 30% எவ்வளோ? ஸோ எவ்வளோ பேருங்க? எவ்வளோ பேர் வருங்க? 360. சரிங்களா? மொத்தம் 360 குழந்தைகள் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த நிக்கலுக்கு எவ்வளோ கேட்டோம்ல, அதே தான் இது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைம்.
ஒரு நகரில் வாழ்பவர்களில் 60% பேர் அரிசி சாப்பிடுபவர்கள். 50% பேர் கோதுமை சாப்பிடுபவர்கள். 20% பேர் இரண்டையும் சாப்பிடக்கூடியவர்கள். அரிசி, கோதுமை இவற்றில் எதையும் சாப்பிடாதவர்கள் எத்தனை சதவீதம்? சரிங்களா? ஸோ இதையும் சாப்பிடாதவங்க எத்தனை பேர்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒரு 60% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி 50% பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து சாப்பிட்றாங்க. 20% பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டையுமே சாப்பிடக்கூடியவர்கள். சரிங்களா? ஸோ அப்போ இரண்டுமே சாப்பிடாதவங்க எத்தனை பேர்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி சம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 60 + 50 நீங்கள் கூட்டிங்கனாவே என்ன எவ்வளோ வந்துடுது? 110 வந்துடுது. சரிங்களா? அப்போ 110% அப்படிங்கிறது எங்கேயும் இருக்காது. எப்பவுமே 100% தான் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் டேட்டா இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த டேட்டாவில் வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அரிசி மட்டும் சாப்பிட்றவங்க, ஆக்சுவலாக இந்த 60%ங்கிறது அரிசி சாப்பிட்றவங்க, இதில் கோதுமை சாப்பிட்றவங்களும் இருக்கலாம். சரிங்களா? அல்லது சாப்பிடாதவங்க கூட இருக்கலாம். சரிங்களா? அல்லது ரெண்டையும் சாப்பிட்றவங்களும் இருக்கலாம். சரிங்களா? சரிங்களா? அப்போ இது வந்து அரிசி மட்டும் கிடையாது, அரிசி சாப்பிட்றவங்க. ஸோ அப்போ அரிசி மட்டும் சாப்பிட வரும். நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ இது என்னது 60, அதாவது 20% வந்து ரெண்டையும் சாப்பிட்றவங்களா? ஸோ அதை வந்து கழிக்கணும் இந்த 60ல இருந்து. அப்போ 60 - 20, ஸோ 40%. ஸோ இந்த 40% தான் அரிசி மட்டும் சாப்பிட்றவங்க. ஸோ சேம் இதே மாதிரி கோதுமைக்கும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ கோதுமை மட்டும் சாப்பிட்றவங்க எவ்வளோ பேர்னா 50 - 20. ஏன்னா இந்த 20% 2 பேரும் சாப்பிட்றாங்களா? ஸோ அதை கழிச்சோம்னா 50 - 20 30%. ஸோ இது கோதுமை மட்டும் சாப்பிட்றோம். சரிங்களா? அப்போ அரிசி மட்டும் சாப்பிட்றவங்க கிடைச்சிருச்சு, கோதுமை மட்டும் சாப்பிட்றவங்க கிடைச்சிருச்சு, 20% ஆல்ரெடி கொடுத்துட்டேன், இரண்டையும் சாப்பிடக்கூடியவர்கள்னு கொடுத்துட்டான். அப்போ ரெண்டையும் சாப்பிடாதவங்க பேலன்ஸ் இருக்கவங்க தான். ஸோ அப்போ 40 + 30 + 20, ஸோ எவ்வளோ ஆச்சு? 70, 90 ஆச்சு. ஸோ 90% இதெல்லாம் சாப்பிட்றவங்க. அப்போ 100ல் போச்சுன்னா மீதி இருக்க இந்த 10% என்னது? எதையும் சாப்பிடாதவங்க. சரிங்களா? 10% இரண்டையும் சாப்பிடாதவர்கள். ஓகேங்களா? இந்த சம் புரிஞ்சுதுங்களா? எப்போ புரியாம இருக்கா?
கிட்டத்தட்ட பர்சன்டேஜ்ல எல்லா சம்ஸும் பார்த்துட்டோம். சரிங்களா? இதுதான் மெத்தட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பார்த்துருக்கோன்னு சொல்லிடுறேன். டைம் அண்ட் ஒர்க் பார்த்தாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தாச்சு. தனி வட்டி, கூட்டு வட்டி, இப்போ பார்த்தது சதவீதம் அல்லது விழுக்காடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி அளவியல் வந்து மெஷர்மெண்ட்ஸ் அளவியல் வந்து பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதை பார்த்துடலாம். நம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ அதை இதை கூட சேர்த்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ். ஸோ அடுத்த டாபிக் பார்க்குறது ஸோ நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபார்முலாஸ் இதில் வந்து தெரியலன்னா கண்டிப்பாக சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் வந்து நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸோ முதல் n இயல் எண்களின் கூடுதல். ஸோ n-னா நமக்கு 1 + 2 + 3 + up to n வரைக்கும் இருக்குதுன்னா ஒரு நம்பருக்கு அதோட கூடுதல் என்ன அப்படின்னா அதுக்கு டைரெக்டாக நமக்கு ஃபார்முலா இருக்குது. அதாவது 1 + 2 + 3 + up to n வரைக்கும் இருக்கிற நம்பரோட கூடுதலுக்கு என்ன ஃபார்முலானா n × n + 1 the whole divided by 2. சரிங்களா? ஸோ இது வந்து n இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. ஸோ ரெண்டாவது அதே மாதிரி n ஒற்றைப்படை இயல் எண்களோட கூடுதல். ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் என்ன 1 3 5. ஸோ இந்த மாதிரி அப் டு n வரைக்கும் இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலானா வந்து வெறும் n² அப்படிங்கிறத ஃபார்முலா. சரிங்களா? அடுத்தது மூணாவது ஃபார்முலா இது இரட்டைப்படை எண்கள்னா என்ன? கூடுதல். ஸோ 1 வராது. இரட்டைப்படைனா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ 2 + 4 + 6 up to n வரைக்கும் இருந்ததுன்னா இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண்களுக்கு n × n + 1. சரிங்களா? ஓகே. அடுத்தது n இயல் எண்களோட வர்க்கங்களின் கூடுதல். n வர்க்கம்னா ஸ்கொயர் ரூட். சரிங்களா? எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்களின் கூடுதல் பொறுத்த வரைக்கும் என்ன வரும் 1² + 2² + 3² இந்த மாதிரி அப் டு n² வரைக்கும் போகுதுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 2n + 1 the whole divided by 6. ஓகேங்களா? ஸோ இது வந்து வர்க்கங்களோட கூடுதல். n இயல் எண்களோட வர்க்கங்களின் கூடுதல். ஓகே. நெக்ஸ்ட் ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அடுத்தது இதே மாதிரி n
இரட்டைப்படை இயல் எண்களோட வர்க்கங்களின் கூடுதல். இரட்டைப்படை என்ன? 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் வைக்கிறோமா? ஸோ அப்படி வந்தால் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 2n n plus 1 மறுபடியும் 2n plus 1 whole divided by 3. சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒற்றைப்படைன்னா ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒற்றைப்படையில்னா இது வந்து வர்க்கம் தான். சரிங்களா? ஸ்கொயர் ரூட்ல வந்தோம் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப் டு n ஸ்கொயர்னா இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n into 2n plus 1 மறுபடியும் 2n minus 1 the whole divided by 3. சரிங்களா? ரெண்டு ஃபார்முலாவுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது n இயல் எண்களோட கணங்களின் கூடுதல். கணம்னா கியூப் ரூட். சரிங்களா? அதாவது 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் அப் டு n கியூப். அப்படின்னா என்ன ஃபார்முலானா n into n plus 1 divided by 2 the whole square. ஸ்கொயர் வந்து ஃபுல்லாக வெளியில் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அட் த சேம் வைஸ் இது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்களோட கணங்கள் கூடுதல். ஸோ ஒற்றைப்படைனா 1 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் 5 கியூப் அப் டு n கியூப்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் 2n ஸ்கொயர் மைனஸ் 1. அதே மாதிரி இரட்டைப்படை எண்கள் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர்னா சாரி n கியூப் இதெல்லாம் n ஸ்கொயர் சரிங்களா? கியூப் அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 2 into n plus 1 the whole square. சரிங்களா? இது வந்து நமக்கு இது எல்லாமே கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தது எல்லாமே கூட்டுத்தொடர். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேஜ். ஸோ ஒரு கூட்டுத்தொடர் எடுத்துட்டோம்னா மதிப்புகள் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே போகும். சரிங்களா? அதாவது கூட்டுத்தொடர் வரிசைனா இப்போ காமனாக ஒரு நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 2வால் நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டே போகணும். அதாவது ஃபர்ஸ்ட் 1 இருக்குது, அடுத்தது 1 + 2 3 ஆகும், 3 + 2 5, 5 + 2 7. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதே பெருக்குத்தொடர் வரிசை இது வந்து கூட்டுத்தொடர். இதே பெருக்குத்தொடர் வரிசைனா இதே 2 வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க காமனான நம்பர். அந்த காமனான மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 into 2 மறுபடியும் அகைன் 2 வரும். 2 into 2 வந்து 4 வரும். 4 into 2 8 வரும். 8 into 2 பார்த்தீங்கன்னா 16. இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள்ஸாக போகும். அது வந்து பெருக்குத்தொடர் வரிசை. இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கூட்டுத்தொடர் வரிசை மட்டும் பார்க்கலாம், அப்புறம் பெருக்குத்தொடர் போய்க்கலாம். ஓகே. ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? உறுப்புகளின் எண்ணிக்கை காண். உறுப்புகளின் எண்ணிக்கை. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறக்காக L minus A by D plus 1. ஸோ இதில் L அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம்,
ஏ அப்படிங்கிறது வந்து ஏ, சரிங்களா? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ டி அப்படிங்கிறது டிஃபரன்ஸ். ஸோ இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தமிழில் அதுக்கு இதாக இருக்காது. ஸோ நம்பர்ஸ்க்கு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஸோ அப்படிங்கிறதா சரிங்களா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. சரிங்களா, இது வந்து ஸ்மால் என் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்க அந்த உறுப்புகளோட n உறுப்புகள் இருக்கா, அதோட கூடுதல் என்ன? சரிங்களா, கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதல் அதுக்கு என்னன்னா, ஸோ Sn அதாவது சம் ஆஃப் நம்பர்ஸ் which is equal to n by 2. ஸோ என்ன இந்த n தான். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு இன்டூ 2a plus n minus 1 into d. சரிங்களா, ஸோ இது சம் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது சம் ஆஃப் நம்பர்ஸ்க்கு. Sn is equal to n by 2 a plus l. ஸோ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், எல்ங்கிறது லாஸ்ட் டேர்ம். ஸோ இது லாஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரிஞ்சு டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ ரெண்டு ஃபார்முலாஸ் வந்து இதுக்கு இருக்கு. ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இன்னொரு ஃபார்முலா எண்ணாம் உறுப்பு. ஸோ லாஸ்ட் டேர்ம் என்ன அல்லது லாஸ்ட் டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு equal to a plus n minus 1 into d. சரிங்களா, a plus n minus 1 into d. ஸோ இதே ஃபார்முலா தான். சரிங்களா, இந்த ஃபார்முலாவை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இதில் எல் வேணும்னா என்ன பண்ணுவோம், ஸோ பேலன்ஸ் இருக்குது இந்த பக்கம் இருக்க -1 இந்த பக்கம் வந்ததுன்னா +1 ஆகிடும். ஸோ இதான் இங்கே போடுறோம் பாருங்க, இந்த ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ண இந்த ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் வந்து கலரில் எழுதுறேன். ஸோ இதில் எல் மட்டும் வேணும், எல் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எல் இந்த பக்கம் வச்சுட்டு, ஸோ n இந்த பக்கம் 1 இந்த பக்கம் கொண்டு போனால் n - 1 ஆகிடும். சரிங்களா, ஸோ கீழே இருக்க d வந்து இங்கே மேலே மல்டிப்ளை ஆகிடும். சரிங்களா, இந்த மைனஸ் ஏ வந்து இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஏ ஆயிடும். ஸோ இதுதான் இங்கே மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ a plus n minus 1 into d which is equal to l. ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா டெரிவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இதான் வந்து நமக்கு கூட்டுத்தொடருக்கு தேவையான ஃபார்முலாஸ். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இயலெண்கள். சரிங்களா, அதுக்கான ஃபார்முலாஸ். ஸோ இதை வச்சு சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பெருக்கு தொடர் இருக்குது. பெருக்கு தொடர் வந்து கடைசியாக பார்த்துக்கலாம். இது கூட பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். பெருக்கு தொடர் வந்து கடைசியாக ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சம் போகலாம் டைரக்டா. 1 முதல் 100 வரை உள்ள இயலெண்களின் கூடுதல் காண்க. ஸோ கண்டிப்பாக ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை போட முடியும். ஸோ டேரெக்டாக 1லேருந்து 100 வரைக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு இருக்க முடியாது. சரிங்களா, ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலாங்க இப்போ தானே சொன்னோம், யாராவது சொல்லுங்களேன். என்ன ஃபார்முலா? இருக்கீங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா வந்து n into n plus 1 the whole divided by 2. ஸோ இப்போ nங்கிறது 100. ஸோ 100 100 and 100 plus 1 divided by 2.
ஸோ 100 into 101 divided by 2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 50. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 5050 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது செகண்ட் சம் போகலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஒரு சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை யாது? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்க்கெலாம் என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு டயக்ராமே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஆட் பண்ணி போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சதுரங்கள் பார்த்தீங்கன்னா 8 இது இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 1 2 3 4 6 7 8 இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் இந்த 8 7 8 சரி இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இது கொடுத்துட்டாங்கன்னா இதில் சதுரங்கள் எண்ணிக்கை. ஸோ இது ஒரு சதுரம். ஸோ இப்போ 8 8 8 64 போட முடியாது. அப்போ ஹோல் ஃபுல்லாக இது ஒரு சதுரம் வரும். அப்புறம் இந்த மாதிரி இது வந்து ஒரு சதுரம் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கும் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆக்சுவலாக நம்ம அந்த 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு பார்த்தீங்களா? என்ன ஃபார்முலா இருக்கு? n இன்டூ n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணும். ஹோல் டிவைட் பை 6 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அப்போ 8 என்னங்கிறது நமக்கு 8ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 8 இன்ட்டு 8 ப்ளஸ் 1 2n 16 ப்ளஸ் 1 இந்த ஹோல் டிவைட் பை 6. ஸோ இதை அடிச்சோம்னா 8ஆல் அடிச்சோம்னா 2ஆல் அடிச்சோம்னா இது 4 டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வரும், சரிங்களா? சரி ஓகே. அடுத்து இதை ஆட் பண்ணால் 4 இன்ட்டு 9 இன்ட்டு 16 17, சரிங்களா? ஹோல் டிவைட் பை 3. ஸோ இதை அடிச்சோம்னா 3 டைம்ஸ் வரும். அதை மல்டிப்ளை பண்ணி போட்டால் ஆன்சர், சரிங்களா? ஸோ 17 இங்கே 17 இன்ட்டு 3 7 3 21 1 இதில் 1, சரிங்களா? இது 3 ஒரு 3 5. ஸோ இன்ட்டு மறுபடியும் 4ஆல், ஸோ 4 20. ஸோ இப்போ 204 தான் ஆன்சர். அப்போ ஒரு சதுரங்க பலகையில் இருக்க மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை இவ்வளோனா 204, சரிங்களா? ஓகே. ஓகே நெக்ஸ்ட் So 1 plus 3 plus 5 up to 35. கூட்டுப்பலன் காண்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கூடுதல் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒற்றைப்படை எண்கள் 1 3 5 இதோட இது வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ n ஒற்றைப்படை எண்களோட கூடுதலுக்கு என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் தான், சரிங்களா? ஃபார்முலா வந்து 1 + 3 + 5 up to n அப்படின்னா நமக்கு என்னது n ஸ்கொயர் தான். ஸோ இங்கே வந்து 35 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் தான் கொடுத்துருக்கானே தவிர n கிடையாது, சரிங்களா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குங்கிறதா n. ஸோ லாஸ்ட் டேர்ம்ங்கிறது கிடையாது. ஸோ அப்போ இது வந்து எத்தனாவது டேர்ம்ங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா n is equal to l minus a by d plus 1 அப்படிங்கிறதா நமக்கு தெரியும், சரிங்களா? nth டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் 35,
ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்முக்கு டிஃபரன்ஸ் வந்து 2, சரிங்களா? ஸோ ப்ளஸ் 1. ஸோ அப்போ என்ன வரும்? 35 minus 1 plus 34. 34 divided by 2 plus 1. ஸோ 17 plus 1 18 வரும், சரிங்களா? ஸோ இப்போ 18 அப்படிங்கிறத nth டேர்ம். ஸோ அதாவது 18 டேர்ம் இருக்கு மொத்தம். ஸோ அதான் இங்கே மீனிங். ஸோ அப்போ மறுபடியும் n ஸ்கொயர் ஃபார்முலால 18 இன்ட்டு 18 போட்டோம்னா 324, சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சம் 8க்கும் 88க்கும் இடையில் 7ஆல் வகுபடும் எண்கள் எத்தனை உள்ளன? ஸோ இப்போ 8 88க்கு பிட்வீனில் 7ஆல் டிவைட் ஆகணும். ஸோ அப்படின்னா என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, சரிங்களா? எத்தனை இருக்குன்னு பார்க்கணும், சரிங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 8ல் இருந்து ஃபஸ்ட்டு 7ஆல் வகுப்பட்ட நம்பர் என்னவா இருக்கும்? 8க்கு அப்புறம் கண்டிப்பாக 14 தான், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 21, ஸோ அப்புறம் 28. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 88 7ஆல் வகுப்படாது. ஸோ அதை விட சின்ன நம்பர் என்னவா இருக்கும்? ஸோ 17 70, அதுக்கப்புறம் 11 77, அப்புறம் 84. ஸோ 12 84. ஸோ 84 தான் லாஸ்ட் டேர்மாக இருக்கும், சரிங்களா? 7ஆல் வகுப்படக்கூடிய 88க்குள்ள இருக்க நம்பர்ல கடைசி டேர்ம் என்னவா இருக்கும்னா 84 தான் இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, ஸோ நமக்கு தேவையான டேட்டா ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து 14, டி வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ இதுக்கு தான், ஏன்னா 7ஆல் வகுப்புனா 7 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இது கிடச்சிருச்சு, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து a plus n minus 1 into d, சரிங்களா? ஸோ இப்போ இந்த nth டேர்ம், ஸோ டோட்டல் நம்பர் இருக்கிறது nth டேர்ம் அல்லது லாஸ்ட் டேர்ம் சொல்லலாம். ஸோ nth டேர்ம் என்ன? 84, சரிங்களா? 84 வந்து nth டேர்ம், a வந்து 14, n அப்படிங்கிறது நம்ம அதான் கண்டுபிடிக்கணும் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குங்கிறது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 7. ஸோ இதை கண்டுபிடிச்சோம்னா n வந்து நமக்கு ஆன்சர் வந்து. ஸோ இப்போ 7 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 14 7n minus 7 வரும், சரிங்களா? ஸோ இங்கே வந்து 84 அப்படியே வச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, நம்ம 7n வந்து இந்த பக்கம் வச்சுட்டு பேலன்ஸ்ல இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா 7n is equal to 84 minus 14 plus, அதாவது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும், சரிங்களா? சார் இங்கே வந்து ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் 7, சரிங்களா? ஸோ இந்த மைனஸ் வந்து இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகிடும், சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபைனலாக. ஸோ இதுல இருந்து நமக்கு கழிச்சோம்னா 77 வரும், சரிங்களா? ஓகே, எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்மாஸ் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணும், சரிங்களா? பாட்மாஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பாட்மாஸ்னா bracket ஆஃப் டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன். இந்த மாதிரி இந்த ஆர்டர்லாம் நீங்கள் வந்து ரன் பண்ணணும், ஒரு விஷயத்த வந்து பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அடிஷன், அப்புறம் தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிட்டு அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும், ஓகேவா? ஆட் பண்ணும்போது என்ன வரும்? இதில் ஒரு 7, அது 6 + 1, ஸோ 77 வரும் மொத்தம், சரிங்களா? அதெல்லாம் கழிச்சோம்னா 77 வரும். 7n = 77. ஸோ n is equal to 77 divided by 7 = 11. ஸோ மொத்தம் 11 டேர்ம் வந்து இருக்கு, சரிங்களா? அதாவது 8க்கும் 88க்கும் இடையில 7ஆல் வகுப்படுற எண்கள் வந்து 88. ஸோ இது நமக்கு ஈஸியாக 11 நம்பரை நம்ம எழுதியே கூட போட்டுடலாம்.
பட் ஆனா இதை விட அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணி போகணும். சரி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லது இந்த ஃபார்முலா. சரிங்களா? அதாவது n is equal to L minus A by D plus 1. ஸோ சேம், போத்தா சேம் தான். சரிங்களா? உங்களுக்கு எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவோட சிம்பிளிஃபிகேஷன் தான் இது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 4,9,14 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 17வது உறுப்பை காண்க. ஸோ அதே தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a ஈக்குவல் டு 4ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5. சரிங்களா? ஒவ்வொரு நம்பருக்கு 5. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 5. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் 9 மைனஸ் 4. ஸோ அதான் நமக்கு டிஃப்ரென்ஸு. சரிங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? 17வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டேர்ம் 17 என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. டேர்ம் 17க்கு என்ன ஃபார்முலா? a plus n minus 1 into d. ஸோ அப்போ a என்ன நமக்கு தெரியும்? 4 plus n அப்படிங்கிறதா 17வது டேர்ம். ஸோ அப்போ 17 minus 1, டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ என்ன ஆன்சர் வருங்க? யாரும் சொல்ல முடியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே பாட் மாஸ் தான். பாட் மாஸ்னா யார் என்ன சொல்றீங்க? ஓகே, பாட் மாஸ்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆஃப். அதான் இப்போ பிராக்கெட் ஆஃப். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, விட்டு விட்டு கேட்குது. 84ங்களா? 84. சரிங்களா? ஸோ பிராக்கெட் ஆஃப்னா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிடணும். பிராக்கெட்டுக்குள்ள சால்வ்னா 16 வரும். 4 + 16 இன்ட்டு 5. சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் மல்டிஃபிகேஷன் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு மல்டிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. ஸோ m அப்புறம் தான் ஆட். சரிங்களா? அப்போ மல்டிஃபை பண்ண ஃபர்ஸ்ட் 4 + இது மல்டிப்ளை பண்ணால் 80. ஸோ அப்போ 84. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த மாதிரி சம்ஸ் வந்து வந்திருக்கு நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சம் எழுதிக்கோங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 10 மற்றும் 18வது உறுப்புகள் முறையே 41 மற்றும் 73 எனில் 27வது உறுப்பு காண்.
ஸோ இந்த மாதிரி சம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, 10வது உறுப்பு கொடுத்துட்டாங்க, 18வது உறுப்பு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ 10th டேர்ம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ 10th டேர்மில் என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. 10th டேர்ம் என்னவா இருக்கும், நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியாது, a ப்ளஸ் n மைனஸ் 1. சரிங்களா? ஸோ n என்ன, 10வது டேர்ம் மைனஸ் 1 இன்டூ டி, டிஃப்ரென்ஸும் நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ 10th டேர்ம் என்ன சொல்லியிருக்காங்க, 41 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ 41 ஈக்குவல் டு a ப்ளஸ் 10 மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ அட் த சேம் வைஸ் 18th டேர்மும் நமக்கு என்னது, 73 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 18th டேர்முக்கு என்ன பண்ணணும், அதேமாதிரி a ப்ளஸ் 18 மைனஸ் 1 இன்டூ டி. அடுத்தது 73 is equal to a plus, ஏன்னா 18th டேர்ம்ல சொல்லியிருக்காங்க, 73 சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதை இங்கே எழுதிக்கலாம், மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ அப்போ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 27வது உறுப்பை வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1வது ஈக்குவேஷனும் 2வது ஈக்குவேஷனும் மைனஸ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது 2 மைனஸ் 1. ஓகே, ஏன்னா இதுதான் பெரிய நம்பர், அதனால 2 மைனஸ் 1 அப்படி போட்டோம்னா, ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு 73 மைனஸ் 41 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், a ப்ளஸ் 17d. 18 மைனஸ் 1 வந்து 17 ஆயிரும், 17 இன்டூ டி மைனஸ் அதே மாதிரி இங்கே a ப்ளஸ் 10 மைனஸ் 1 வந்து 9 இன்டூ டி வந்து 90. சரிங்களா? ஸோ அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா, ஸோ 73 மைனஸ் 41 பார்த்தீங்கன்னா 32, which is equal to, இதை சிம்பிளிஃபை பண்ணால் a கேன்சல் ஆகிடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 17 ப்ளஸ் 9 மைனஸ் 9, சாரி இங்கே மைனஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா ஹோல் இந்த ப்ராக்கெட் கேன்சல் மைனஸ் ஆகும். சரிங்களா? இப்போ மைனஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா 8d வரும். அப்போ d இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், 32 டிவைட் பை 8, which is equal to 4. அப்போ d வந்து நமக்கு 4 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. சரிங்களா? டிஃப்ரென்ஸ் வந்து 4ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் 4 கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு a கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் டிக்கு சப்ஸ்டிட் பண்ணால் a வந்து கிடச்சிரும். ஸோ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்மும் நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம், 41 ஈக்குவல் டு a ப்ளஸ் நமக்கு 9 தான். சரிங்களா? 9 இன்டூ டி தானே, 9 இன்டூ 4. சரிங்களா? ஸோ அப்போ 36, 36ல் 41, 36 இந்த பக்கம் மைனஸ் ஆகிடும், 36 ஈக்குவல் டு a. ஸோ அப்போ a என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 5. சரிங்களா? d வந்து 4 கிடச்சிச்சு, a வந்து 5 கிடச்சிருச்சு. அடுத்து நமக்கு என்ன, 27th டேர்ம். ஸோ 27th டேர்முக்கு இதே மாதிரி தான் நம்ம போடணும். சரிங்களா? இப்போ 27வது டேர்முக்கு a ப்ளஸ் 27 மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ இப்போ a என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு, 5ன்னு தெரிஞ்சிருச்சு, d வந்து 4 தெரிஞ்சிச்சு. 27 மைனஸ் 1 வந்து 26 இன்டூ 4. சரிங்களா? ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 5 ப்ளஸ் 104 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் 109. ஸோ அப்போ 27வது டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 109. சரிங்களா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு a கொடுத்துருக்க மாட்டாங்க, d கொடுத்துருக்க மாட்டாங்க, எதுவுமே கொடுக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? கொடுத்துற வயசுல மோஸ்ட்லி இந்த மாதிரி சம்ஸ் தான் வரும். உங்களுக்கு எல்லாமே ஃபார்முலாஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? மெத்தட்ஸ் வந்து இந்த மாதிரி வரும்.
ஸோ இந்த சம் போடுங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள மொத்த உறுப்புகள் காண்க. அதாவது 7, 13, 19 up to 205. ஸோ இதில் மொத்த உறுப்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ மொத்த உறுப்புகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது தெரியும். லாஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு 205. ஸோ அப்போ வித்தியாசம் என்னவா இருக்கும், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் 7 which is equal to 6. சரிங்களா? ஸோ இப்போ மொத்த உறுப்புகள் என்ன, n. ஸோ இப்போ n is equal to என்ன ஃபார்முலா, n is equal to l minus a by d plus 1. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வரும். ஸோ l என்ன 205, a வந்து 7, d வந்து 6 plus 1. ஸோ அப்போ 198 plus divided by 6 plus 1. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு 3 டைம் போட்டால் 618 வரும், 33. ஸோ அப்போ 33 + 1 34. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் கூட்டுத்தொடரை பொறுத்த வரைக்கும் சம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரூட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி சம்ஸ்லாம் எப்படி போடுறது. ஸோ பார்த்தீங்கன்னா √2, 3√2, 5√2 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 12வது உறுப்பு யாது இப்படி கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும். ஸோ இதுலேயும் அதே தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, a = √2. சரிங்களா? அடுத்தது டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். சரிங்களா? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் என்ன 3√2, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன √2. ஸோ மைனஸ் பண்ண என்ன ஆகும் உங்களுக்கு, ஸோ இங்கே √2னா இந்த இடத்துல 1 இருக்குன்னு அசம்ஷன். சரிங்களா? 1. ஸோ அப்போ √2 உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ அப்போ 2√2. சரிங்களா? அடுத்தது இது வந்து டி கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கூட்டுத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு, அதாவது 12வது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ Tn is equal to என்ன ஃபார்முலா, a plus n minus 1 into d. ஸோ இப்போ a அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் √2ன்னு தெரிஞ்சிருச்சு, n வந்து உங்களுக்கு 12வது டேர்ம்னு தெரிஞ்சிருச்சு, மைனஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 2√2. ஸோ இதை சால்வ் பண்ண ஆன்சர். ஸோ இப்போ 2√2னா நமக்கு இங்கே √2 ப்ளஸ் இது 12 minus 1 வந்து 11 into 2√2. ஸோ 2 into 11 into 2 வந்து 22 ஆகிடும். ஸோ அப்போ √2 + 22√2. ஸோ அகைன் இங்கே வந்து 1 ஆல்ரெடி நமக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ 1 + 22 23√2. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ ஆன்சர் இஸ் 23√2.
ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர். சரிங்களா? பெருக்கு தொடரில் என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜியாமெட்ரிக்கல் டேர்ம்ஸ் வாங்க. சரிங்களா? பெருக்கு தொடரில் ஓகே. ஸோ பெருக்கு தொடர் பொறுத்த வரைக்கும் ஆர் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஆர் அப்படிங்கிறது ரேஷியோ, அதான் ஆர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரேஷியோனா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். சரிங்களா? இது ரேஷியோ ஆர். அதுக்கப்புறம் பெருக்குத்தொடர் வரிசையில எண்ணாம் உறுப்பு காண்க. அதாவது nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு a r n minus 1. a r n minus 1. சரிங்களா? ஏங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆறுங்கிறது ரேஷியோ. ஸோ nth டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் வந்து இருக்கு கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? எண்ணாம் உறுப்பு அதான் n. சரிங்களா? ஸோ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆறுங்கிறது ரேஷியோ. சரிங்களா? இது வந்து இது எதுக்கான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எண்ணாம் உறுப்பு காண்க. காண்கன்னா உங்களுக்கு அப்படி வரும். ஓகே. ஸோ அந்த பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் முதல் எண் உறுப்புகளோட கூடுதல் வந்து கேட்பாங்க. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம எப்படி கூட்டுத்தொடரில் கூடுதல் பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் கூடுதல் இருக்கு. சரிங்களா? ஸோ கூடுதலுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம், என்ன ஃபார்முலாஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 இருக்கு. சரிங்களா? அதாவது இந்த ஆர் வந்து 1 விட பெருசா இருக்கும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா, சரிங்களா, a into 1 minus r power n the whole divided by 1 minus r. ஸோ இது r வந்து 1 விட சின்னதாக இருக்கும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா, ஸோ a into rn minus 1. ஸோ இதைவே அப்படி மாற்றி எழுதுவோம். சரிங்களா? minus r minus 1. ஸோ r equal to 1 அப்படின்னா என்ன ஃபார்முலானா, ஸோ டைரெக்டாக n into a ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ சம்ஸ் போடலாம் டைரெக்டாக. 3, 6, 12 என்ற பெருக்குத் தொடரில் 10 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஸோ இதில் ஏ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3 தான். சரிங்களா? ரேஷியோ வந்து செகண்ட் டேர்ம் 6/3 which is equal to 2. சரிங்களா? ஸோ ரேஷியோ வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ ஆர் வந்து நமக்கு 1 விட பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது, ஸோ ஏ rn minus 1 the whole divided by r minus 1. ஸோ a equal to 3, r வந்து 2 whole power 10 minus 1 divided by 2 minus 1. ஸோ கீழே வந்து 1 ஆகிடும். ஸோ அதனால் நம்ம பெருசாக பண்ணிக்க வேண்டாம். மேலே மட்டும் 3 2 power 10 minus 1 the whole divided by 1 ஆகிடும். ஸோ இது பிரச்சனை இல்லை. ஸோ இதை மட்டும் 3 into 2 power 10 வந்து பார்த்தீங்கன்னா 1024 வரும். minus 1 whole divided by இது இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ மறுபடியும் 3 into 1023 minus 1
which is equal to 3069. சரிங்க. சரி, அந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் பெருக்குத்தொடரை பொறுத்திருக்கு ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வந்து பெருசாக உங்களுக்கு எது இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் 1, 2, 4, 8. இதில் வந்து இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ எத்தனாவது உறுப்பு அப்படின்னா, ஸோ அதே தான் a = 1, r = செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், ஸோ which is equal to 2. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் எத்தனாவது டேர்ம், சரிங்களா, nth டேர்ம் என்னன்னா ar n-1 அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ அப்போ இது வந்து nth டேர்ம் வந்து நமக்கு 1024 கண்டுபிடிச்சாச்சு. a வந்து 1, r வந்து 2, ஸோ இதுதான் n தான் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ n-1. ஸோ அப்போ 2 எங்களுக்கு இது அப்படியே இருக்கும். சரிங்களா. அப்போ 1024 is equal to 2n⁻⁻1. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் 1024னா நமக்கு என்ன வரணும், 2ஆல் மட்டும் 2 × 10 is equal to 2n-1. ஸோ அப்போ n-1 இந்த 2 விட்டுட்டு n-1 is equal to 10. ஸோ அப்போ n is equal to 1 இந்த பக்கம் போகும்போது -1 இந்த பக்கம் போகும்போது 10 + 1 ஆகிடும். ஸோ அப்போ n = 11. சரிங்களா. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு சம்ஸ் வந்து வரலாம் பெருக்கு தொடரில். அடுத்தது பெருக்குத்தொடர் வரிசையில் பொறுத்த வரைக்கும் சம் எழுதிக்கோங்க. முதல் உறுப்பு 3 மற்றும் ஐந்தாவது உறுப்பு 1875 எனில் பொது விகிதம் என்ன? R வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போ a = 3 முதல் உறுப்பு சொல்லிட்டாங்க. சரிங்களா. முதல் உறுப்பு a = 3 சொல்லிட்டாங்க. ஐந்தாவது உறுப்பு நமக்கு என்னது 1875 கொடுத்துருக்காங்க. ஸோ அஞ்சாவது உறுப்பு என்னவா இருக்கும், tn5 is equal to ar n-1 இந்த ஃபார்முலாவில் பொறுத்த வரைக்கும் போட்டோம்னா, ஸோ அஞ்சாவது உறுப்பு ஈக்குவல் டு a வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா. ஸோ டேரெக்டாக 3, r வந்து தெரியாது. சரிங்களா. ஸோ அப்போ r வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அஞ்சாவது உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அஞ்சாவது உறுப்பு. இப்போ 5னா 5 - 1 n is equal to நமக்கு என்னது 1875. ஓகேங்களா. அப்போ 3r4 is equal to 1875. அப்போ r⁴ is equal to 1875 ஹோல் டிவைட் பை இந்த 3 இந்த பக்கம் வந்துடும் கீழே. 3 போட்டால்
மைனஸ் பண்ணிட்டா 6 2 டைம் மறுபடியும் இதை அடித்தா 2 டைமு இங்கே பேலன்ஸ் ஒன்று மறுபடியும் 5 டைம் வரும். ஸோ 625 வரும். சரிங்களா? ஸோ அப்போ 625 r பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 625னா ஸோ r இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 5ஆக தான் இருக்கும். ஸோ 5 வந்து 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். சரிங்களா? r ஈக்குவல் டு 5. சரிங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இப்போ பெருக்கு தொடர்லையும் கூட்டுத்தொடர் வரிசையிலையும் பெருசாக சம்ஸ் வந்து நம்ம கேட்கறதுல பேசிக் லெவலில் சம்ஸ் தான் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்பாங்க. இது பார்த்துக்கலாம். அதாவது a, b, c என்பன பெருக்கு தொடர் வரிசையில் உள்ளன எனில் a minus b the whole divided by b minus c என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் என்னன்னா, ஸோ அப்போ ஏபிசி வந்து நமக்கு பெருக்குத்தொடர் வரிசையில் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ a, b, c வந்து என்னது? பெருக்குத்தொடர் வரிசை தான். ஸோ அப்போ ஏபிசி பெருக்குத்தொடர் வரிசைனா நமக்கு என்னவா இருக்கும்னா, பெருக்குத்தொடர் வரிசைனா என்னவா இருக்கும்னா a, ar ஸ்கொயர் இப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பெருக்குத்தொடர் வரிசை. அப்போ a ஈக்குவல் டு நீங்கள் ஏன்னு வச்சுக்கலாம், ar ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கலாம், ar ஸ்கொயர் ஈக்குவல் டு சி அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம். ஸோ ஏக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஏக்கு பதிலாக என்ன வந்து ஏ அப்ளை பண்ணலாம், பிக்கு பதிலாக ஏஆர் அப்ளை பண்ணலாம். ஏதாவது இந்த இதில் பிக்கு மறுபடியும் வந்து ஏஆர், சிக்கு வந்து ஏஆர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதை வந்து அப்ளை பண்ணோம்னா நம்ம இதில் வந்து என்ன காமனாக ஏ காமனாக இருக்குது, ஏ காமனாக எடுத்துட்டா 1 மைனஸ் ஆர் வரும். ஸோ இது சேம் வைஸ் இங்கேயும் ஏ காமன் எடுத்தா ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் ஆரை வந்து இதில் இருந்து காமனாக எடுக்கலாம் கீழே. சரிங்களா? ஏன்னா கீழே காமனாக எடுக்க. ஸோ ஏ 1 மைனஸ் ஆர், இந்த கீழே மறுபடியும் ஆரை காமன் எடுத்துட்டா 1 மைனஸ் மறுபடியும் ஆர் வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 1 மைனஸ் ஆரும் இந்த 1 மைனஸ் ஆரும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ டிவைட் பை ஏஆர் வரும். சரிங்களா? ஸோ ஏ டிவைட் பை ஏஆர் என்ன? நமக்கு ஏங்கிறது இங்கே ஏ தான், ஏஆர் ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ அதை டேரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ இதை அடிக்கக்கூடாதுன்னா ஸோ என்ன பண்ணலாம், ஏ பை பி. ஸோ என்ன நமக்கு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் இதை சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸும் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் தான். அதாவது T2 is equal to 3/5, T3 equal to 1/5 எனில் பொது விகிதம், பெருக்கு தொடரில் இருந்தால் பொது விகிதம் என்ன? பொது விகிதம் என்ன? நமக்கு ஆர். ஆர் ஈக்குவல் டு என்ன? ஒன்னா செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்மாக இருக்கலாம், அல்லது தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்மாக இருக்கலாம், அல்லது ஃபோர்த் டேர்ம் பை தேர்ட் டேர்மாக இருக்கலாம். ஸோ அடுத்தடுத்த இருக்கிறோட டிவைட் பண்ண அவ்வளோதானே தவிரங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தேர்ட் டேர்ம் என்ன 1/5. ஸோ அடுத்தது செகண்ட் டேர்ம் என்ன 3/5. சரிங்களா? ஸோ அப்போ
1/5 into 5/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன 5 கேன்சல் ஆகிடும் 1/3. ஸோ ஆன்சர் இஸ் 1/3. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்லாம் முதல்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நிறைய சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து நமக்கு இந்த எண்ணியல் அப்படிங்கிற டாப்பிக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் டேட் போட்டிருந்தேன். சீக்கிரம் முடிஞ்சதுனால நம்ம இதையும் நம்ம இங்கே எடுத்துட்டோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருக்கும் கேளுங்க.